ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மிஸ்டர் வாட்சஸ் 360. நான் தான் உங்கள் டிகே பேசுகிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் எந்த வீடியோ பற்றி பார்க்க போகிறேன்னு கேட்டிங்கன்னா 2022 வெளியே வந்த சூப்பர் பெட்ஸ் அப்படின்ற ஒரு அனிமேட்டட் மூவி தான். ஆக்சுவலாக இது வந்து டிசியோட மூவி தான். ஸோ செம்ம ஒரு ஃபன்னான அண்ட் ஒரு கிட்ஸுக்காகவே உருவாக்கின மாதிரி அந்த டைமில் என்னை கரெக்டாக மெயின்டைன் பண்ணி அனிமேஷன் எல்லாமே பக்காவாக கொடுத்து கிராஃபிக்ஸ் எல்லாம் தாறுமாறாக கொடுத்து வச்சுருந்தாங்க. ஒரு குழந்தைங்களுக்கு ரொம்ப அட்ராக்ட் பண்ணுற மாதிரி, அதே சமயத்தில் அதில் சொல்லப்பட்ட ஒரு எமோஷனும் அதில் இருக்கிற ஒரு கரு எல்லாமே நம்மளுக்கும் செட் ஆகிற மாதிரி ஒரு தரமான ஒரு அனிமேஷன் மூவி தான். ஸோ பார்க்குறதுக்கு மிஸ் பண்ணிவிடவே கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஒர்த்தியான மூவி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஃபன்னாக அண்ட் தென் குழந்தைங்களுக்கு இன்னும் பிடிக்கிற மாதிரி ரொம்பவுமே அற்புதமாக தமிழ் டப்லாம் பக்காவாக தெறிக்க விட்டுருந்தாங்க. செம்ம மாதம் இருந்துச்சு தமிழ் டப்பு. ஸோ மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எல்லோரும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுத்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரைட். ஸோ இந்த மூவியில் வந்து டிசி வந்து ஒரு மாதிரி டார்க்காக இருக்கிற மாதிரி காமிச்சு இப்போ வந்து ரொம்ப ஒரு மாதிரி வேறு மாதிரியான ஒரு ஃபேண்டசி மூவி மாதிரியே கொண்டு போயிருப்பாங்க. ஒரு செம்ம ஃபன்னாக இருக்கும். இந்த மூவி எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சூப்பர் மேன் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் சின்ன வயசில் இருக்கும்போது கிரிப்டான்லேருந்து உலகம் இது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பூமிக்கு அமுச்சுட்ருப்பாங்க. ஸோ அந்த இடத்துல அவர் கூடவே அவங்களுடைய பெட்டு, அவர் வளர்த்த நாய் வந்துடுது. ஸோ அங்கேருந்து தான் படத்தையே ஸ்டார்ட் பண்ணிடுறாங்க. ஸோ 2 பேரும் சேர்ந்துக்கிட்டு ஜாலியாக ஃபன் பண்ணிக்கிட்டு உலகத்தை காப்பாற்றிக்கிட்டு ஜாலியாக வந்துட்டுருக்குறாங்க. அந்த டைமில் சூப்பர்மேனுக்கு ஒரு பொண்ணு மேலே லவ் வந்து, ஸோ அவங்கள ஃபியான்சியாக போகும்பொழுது அவருக்கும் அந்த பொண்ணுக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அதிகமாகுது. அதாவது நம்ம கிரிப்டோ, அதாவது நம்ம டாகுக்கு வந்து கொஞ்சம் கேப் விடுற மாதிரி இருந்தது. ஸோ அவருக்கு வந்து லைட்டாக சரி நம்ம கூடயே இருக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன நப்பாசு தான். ஸோ அப்படி போய்கிட்டு இருக்கும் பொழுது அவருக்கு இப்போ அவனுக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தால் எல்லாமே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி அப்போ ஒரு பெட் ஷாப் காட்டுறாங்க. அங்கே இருக்கிற ஒரு 5 பெட்ஸ் வந்து செம்ம ஒரு ஃபன்னான வைப்பாக இருக்கிற ஒரு பெட்ஸாக தான் காமிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்களாம் வேறு மாதிரி ஃபன் பண்ணிக்கிட்டு, அதில் எனக்கு வந்து அதில் பிடிச்ச ஒரு டாக் எதுன்னு பார்த்தீங்கன்னா, பேட்மேனுக்காக கிளைமேக்ஸில் தான் அந்த பேட்மேனுக்காக அந்த டாக் கொடுத்துருப்பாங்க ஆஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வேறு லெவல் ஃபன் கேரக்டராக கொண்டு போயிருப்பாங்க. செம்ம ஒர்த்தியான கேரக்டரும் கூட. மோட்டிவேட் பண்ணி எல்லாருமே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, எல்லாம் சரியாயிடும், நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு போவாங்க. ஸோ அப்படி தேடி போகும்போது ஒரு கினிபிக்ஸை பார்த்து ஓகே இது வாங்கலான்னு சொல்லி பார்க்கும்போது அது ஒரு மாதிரி டெரராக பார்த்துட்டு இருந்தது. பட் அதுதான் கிளைமேக்ஸில் வில்லனாக வருன்றது அப்போதைய டைமில் யாருக்கும் தெரியாது. அந்த டைமில் இருந்தால் எர்த்துக்கு நோக்கி ஒரு ஆரஞ்சு கிரிப்டனைட் வர்றது வந்து லெக்ஸ் லூத்தர் பார்த்து அதை இழுத்து நம்ம பவர் எடுத்துக்கலான்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இது எப்படி ஒரு மேனேஜ் பண்ணியிருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா, க்ரீன் கிரிப்டனைட் வந்து சூப்பர்மேனுக்கு பவரை எடுத்துரும், ஆரஞ்சு கிரிப்டனைட் வந்து மனுஷனை வந்து சூப்பர் பவராக மாற்றிடும் அப்படின்ற மாதிரி தான் அந்த மூவ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ செம்ம அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ அப்படி இழுக்கும்போது அவங்களுடைய ஜஸ்டிஸ் லீக் வந்து அதை தடுத்து நிறுத்தி அந்த சூப்பர் டாகெல்லாம் தடுத்து நிறுத்திட்டு போடான்னு சொல்கிறாங்க. அதில் ஒரு சின்ன பீஸை மட்டும் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த கினிபிக் வந்து அந்த சின்ன பீஸை மட்டும் எடுத்தது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, லெக்ஸ் லூத்தர் வந்து ரிசர்ச் பண்ணப்போ இந்த கினிபிக் வச்சு தான் ரிசர்ச் பண்ணிருப்பாப்புல. ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் காமிக்கும்போது ரொம்ப அமேசிங்காக இருந்துச்சு. ஸோ புரியும், அந்த டைமில் தான் அப்போ தான் புரியும் எதுக்காக அந்த கினிபிக் வந்து ஏன் அது வேணும் அப்படின்ட்டு யோசிச்சுது அப்படின்றதெல்லாம் தெரியும். ஸோ செம பயங்கரமாக கொண்டு போயிருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து அங்கே இருந்த எல்லா அனிமலுக்குமே அந்த பவர் கிடச்சிருது. ஸோ 5 பேருக்குமே ஒரு சூப்பர் பவர் கிடைச்ச மாதிரி அங்கே வந்து இங்கிட்டு அவங்க பறக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த டைமில் அந்த கினிபிக் மட்டும் தப்பிச்சு போயிட்டு இவங்களெலாம் அடைச்சி போட்டு ஏரியை விட்டுட்டு போயிடும். ஸோ சாவர நிலைமையில் இருப்பாங்க, பவர் இருக்குதுன்னு தெரியாமல். ஸோ அவங்க ரியலைஸ் பண்ணாமலேயே அவங்க தப்பிச்சாகணுன்றதுக்காக டக்குன்னு வெளியே போகிறதுக்கு ட்ரை பண்ணிகிட்டு இருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா பவர் கிடைச்சதும் இந்த கினிபிக் வந்து முதல்ல ஜஸ்டிஸ் லீக் அழிச்சிட்டு அதுக்கப்புறமா நம்ம லெக்ஸ் லூத்தரை காப்பாற்றணுன்னா ஒரு கெத்து அப்படின்னு சொல்லிட்டு ஸோ சூப்பர்மேனை தேடி போகும். அப்போ தான் சூப்பர்மேன் வந்து அவனோட ஃபியான்சியோட டேட் போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது ஸோ டாகுக்கு வந்து கோவம் வந்து கோச்சிட்டு போயிடும். ஸோ அவங்க வெளியே கிளம்பலான்னு சொல்லிட்டு இவர் வெளியே வரும்போது இந்த கினிபிக் வந்து கிரிப்டனைட்டை எடுத்து குத்திட்டு ஸோ அந்த சீஸில் வந்து டாகுக்கும் கிரிப்டனைட்டை வச்சு போட்டு புரட்டி ஒருத்தவங்களையுமே ரொம்ப ஈஸியாக கொண்ட மாதிரி. அது அந்த இடத்துல லைட்டாக வலிச்ச மாதிரி தான் இருந்தது. ஏன்னா ஜஸ்டிஸ் லீக்கே போட்டு போட்டு புரட்டி எடுத்துருப்பாப்புல. அந்த கினிபிக் வந்து அவங்களுடைய கூட்டத்தில் இருக்க எல்லா கினிபிக்ஸையும் கூப்பிட்டு அவங்க எல்லாத்துக்கும் பவரை கொடுத்து போயிட்டு எல்லோரும் சண்டை போடுங்கன்னு சொல்லி அதுக்கப்புறமா அக்வாமேன் ஃப்ளாஷ் எல்லாருமே போட்டு அடித்து நவுத்தி எல்லாருமே தூக்கிட்டு போய் ஒரு இடத்துல அடைச்சி வச்சுட்டு அப்புறமா லெக்ஸ் லூத்தரை காப்பாற்ற போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கினிபிக் போவோம். அது
அந்த டைமில் தான் இங்கே வெளியே வந்த அந்த 4 பேர் இருப்பாங்க பார்த்தீங்களா, 5 பேரில் அந்த கினிபிக் மட்டும் தப்பிச்சு போயிடுச்சு. ஸோ இங்கே 4 பேர் மட்டும் பவர் கிடச்சத வச்சு ஜாலியாக விளையாண்டுருக்கும்போது கிரிப்டோவுக்கு வந்து ஃபர்ஸ்ட் டைமாக அது நடந்து வரும்போது ஸோ அந்த எமோஷன்லாம் ரொம்பவுமே அழகாக காமிச்சிருந்தாங்க. ஆக்சுவலாக இந்த மூவியை பார்க்கும்போது லைட்டாக அந்த போல்ட்டு அந்த மூவி பார்த்துருந்தீங்கன்னா தெரியும். ஸோ அதனுடைய சைடு ரெஃபரன்ஸாக தான் எனக்கு தெரிஞ்சுது. ஸோ ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. ஸோ அது வந்து நடந்தது கிடையாது இல்லையா, பறந்துக்கிட்டு சும்மா ஜாலியாக சுற்றிட்டு இருந்தோம்னு நடந்து வரும்போது பல அடிலாம் வாங்கி வந்து என்னை காப்பாற்றுங்க, சூப்பர்மேன் வந்து பிரச்சனையில் இருக்கார், ஸோ நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் காப்பாற்றணும்னு சொல்லி கேட்கும்போது நாங்களே இப்போ தான் தப்பிச்சு வந்திருக்கோம் போகலான்னு சொல்லிட்டு கிளம்புவாங்க. எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அந்த டாக் வந்து யாரு கூடயுமே ஈஸியாக வந்து கன்வே பண்ணி அடாப்ட் ஆகாது. ஸோ அது எப்படியோ கன்வின்ஸ் பண்ணி அதுவுமே ஒரு டீமை பில்ட் பண்ணுற மாதிரி அந்த இடத்துல காமிச்சிருந்தாங்க. அது ரொம்பவே அமேசிங்காக இருந்தது. அந்த அதுக்கப்புறமா அந்த கினிபிக்கை தோக்கடிச்சாங்களா இல்லையா, ஜஸ்டிஸ் லீக் காப்பாற்றப்பட்டுச்சா இல்லையா அப்படின்றது தான் கதையாகவே இருக்கும். ஸோ செம்ம அமேசிங்கான கதை. அந்த ஜஸ்டிஸ் லீக்கை காப்பாற்றினது அந்த 5 பேர் ஆஸ் யூஷுவல். ஸோ அவங்களே தான் காப்பாற்றிருப்பாங்க. ஸோ அந்த டைமில் தான் அவங்களுடைய கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய பெட்டை வந்து பிக் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டுருப்பாங்க. ஸோ பேட்மேன் அதில் கொஞ்சம் ஃபன் பண்ணி விட்ருப்பாங்க. ஸோ கிளைமேக்ஸில் அதை அழிக்கும் போதெல்லாம் அந்த டூம்ஸ்டே மாதிரியான ரெஃபரன்ஸ்லாம் எனக்கு கிடச்சிது. ஸோ பேட்மேன் சூப்பர்மேனில் கிளைமேக்ஸில் வரும் பார்த்தீங்களா, அதே மாதிரி அந்த கினிபிக் மாதிரி அந்த கிளைமேக்ஸ் ஃபைட்லாம் செம்ம ஒர்த்தியாக இருந்தது. ஸோ படத்தில் வந்து செம்ம எமோஷனான கனெக்ஷன்லாம் நிறையா இருக்குது. நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த பேட்மேனுக்கான டாகுன்னு சொல்லிட்டு, அவருடைய எதுக்காக நீ வந்து மனுஷங்களை வெறுக்கிறன்ற மாதிரி அந்த நம்மளுடைய கிரிப்டோ கேட்டதுக்கு எனக்கும் ஒரு ஹவுஸ் ஓனர் இருந்தாங்க, அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கும்பொழுது அவங்க கூட நான் ஜாலியாக விளாண்டுட்டு இன்ட்ராக்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அப்படி இருக்கும்போது படிக்கட்டில் தவறி விட போனப்போ நான் அவங்களுடைய கையை பிடிச்சி இழுக்கும்போது என்னாட்டி அவங்களுக்கு அடிபட்டுருச்சு. ஸோ அதனாட்டி அவங்க பேரண்ட்ஸ் வந்து என்னை இந்த இடத்துல விட்டுட்டு போயிட்டாங்க. வருத்தமாக இருந்தாலும் அவங்க பொண்ணை பாதுகாக்கிறது அவங்களுடைய வேலையை. ஸோ நானும் அந்த பொண்ணுக்காக இப்போ கூட நான் எனக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் செய்வேன். அது என்னை பிரிஞ்சு வந்தாலும் அவங்களுக்காக சேர்த்து நான் ரெடியாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அந்த எமோஷனை அழகாக கன்வே பண்ணியிருப்பாங்க. ஸோ தமிழ் டப்லையுமே ரொம்ப அழகாகவே இருந்துச்சுங்க. ஸோ குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே இல்லை. ஒரு ஆசமான மூவியாக ஒரு மாதிரி நல்லாவே கொடுத்து செம்ம ஃபன்னியாக அண்ட் கலர்ஃபுல்லாகவே கொடுத்துருந்தாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட் மூவி. ஸோ ஃப்ரீ டைமில் ட்ரை பண்ணுறதுக்கு மஸ்ட்டு மூவியாக இருக்கும். கிளைமேக்ஸில் வந்து பிளாக் ஆடம் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணிருப்பாங்க. ஸோ கேமியோ மாதிரி. அது எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து பிளாக் ஆடம் மூவி பார்த்துருந்தீங்கன்னா அதில் வந்து சூப்பர்மேன் வந்து அவருக்கு ஆப்போசிட்டாக வர மாதிரி கிளைமேக்ஸ் முடிச்சிருப்பாங்க. அதே சமயத்தில் இங்கே பிளாக் ஆடம் வந்து சூப்பர்மேனை பார்க்க வரும்போது அவருக்கும் ஒரு பெட்டு இருக்கிற மாதிரி காமிச்சு செம்ம ஃபன் பண்ணியிருப்பாங்கங்க. ஸோ ஃபைனலாக ஓவராலாக ஒரு செம்ம என்டர்டெயின்மெண்ட் மூவி அண்ட் நல்ல ஒரு போஸ்ட் கிரெடிட்ஸினோடய முடிச்சிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம், பொறுத்திருந்து இதோட செகண்ட் பார்ட் வரும்னு நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஒரு நல்ல எமோஷனான மூவி. அதாவது ஒரு பெட்டுக்கும் ஹியூமனுக்கும் இருக்கிற கனெக்ஷனை ரொம்பவுமே அழகாக காமிச்சிருந்தாங்க. அண்ட் தென் அதை வந்து டிசி காமிச்சதுன்றது ரொம்பவுமே புதுசாக இருந்துச்சு. ஒரு நல்லா இருந்துச்சு. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ எஸ் இதோட முடிச்சிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு ஆசமான வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது இருக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஹேவ் அ ஃபன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பட்டா